வணக்கம், நான் தான் உங்களோட ஜோசா 220F. ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, NS200 வந்து 390 மாதிரி மாடிஃபைடு பண்ண முடியுமான்னு. நம்ம உங்களுக்கு வேண்டி ஒரு NS200 390 மாதிரி மாடிஃபைடு பண்ண ஒரு வண்டியை தான் இன்னைக்கு வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வண்டியில என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கு, இந்த வண்டியில டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல தெளிவா சொல்றேன், கேளுங்க. இந்த வண்டியை நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்தே நம்ம ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில அப்சைடு ஃபோர்க்கு போட்டிருக்குங்க. அப்சைடு ஃபோர்க்கு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா 250யோட மர்காடு போட்டிருக்கு. NS200க்கு எல்லாத்துக்குமே 250யோட மர்காடு ஒரு யூனிக்னஸ் ஃபீல் கொடுக்கும். அதுவும் லுக் வைஸும் ரொம்பவே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறமா KTMோட அலாய் தான் கொடுத்துருக்கு. KTM அலாயில கிரீன் கலர் பெயிண்டிங் பண்ணிட்டு அதுக்கு மேல பிளாக் கலர்ல சின்ன சின்ன டிசைன்ஸ் ரேப்பிங் பண்ணி எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்த வண்டியிலே மெயினா பண்ணியிருக்கிறது 390 ஹெட்டும் 390 டேங்கும் தான். டேங்க் ஃபுல் செட்டாவே எல்லாமே பண்ணியிருக்கு. நல்லதா ஒரு 390 ஹெட்லைட் கொடுத்துருக்கு. இதுல லைட் RGB லைட் கொடுத்துருக்காரு. அதை காமிச்சு தரேன். RGB லைட் வண்டியோட கலருக்கு கிரீன் கலருக்கு தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இந்த வண்டியில 390யோட மீட்டர் கொடுத்துருக்கு. அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன்லயே கொடுத்துருக்குங்க. 390யோட மீட்டர் கொடுத்துருக்கு. எல்லாமே செகண்ட்ஸ்ல தான் வாங்கி கொடுத்துருக்காரு. 390யோட காஸ்ட் ஸ்பேர் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால செகண்ட்ஸ்ல தான் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கு. இதுவுமே நல்ல ஒரு நீட்டான லுக்கில் தான் கொடுத்துருக்கு. இந்த வண்டியில 390யோட சுவிட்ச் தாங்க கொடுத்துருக்கு. எல்லாமே கரெக்டான ஒர்க்கிங், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஃபாக் லைட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கு. அந்த ஃபாக் லைட்டை வாங்க காமிச்சு தரேன். இன்னும் இருக்கு, ஒரு 2 ஃபாக் லைட் கொடுத்துருக்கு. இந்த ஃபாக் லைட்ல பார்க் லைட் எல்லோ கொடுத்துருக்கு, பாம் ஒயிட் எல்லோ. அதுக்கப்புறமா லைட்டுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருக்கு. அதுவுமே நமக்கு ஹெட்லைட் பவருக்கு வேண்டி கொடுத்துருக்கு. இங்க நம்ம 390 ஹெட்லைட்டுக்கு உள்ளால வர எல்இடியை அவர் கட் பண்ணி எடுத்திருக்காராம். எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் இது கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா இந்த வண்டியில பிரம்போ கொடுத்துருக்கு. பிரம்போ நான் பாருங்க, ஒரு பிரம்போ கொடுத்துருக்கு. ஒரிஜினல் பிரம்போ தான். ஆனா இதுக்கு முன்னாலே அவர் இந்த பிரம்போ தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதே பழைய பிரம்போயை தான் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த வண்டியில 390யோட டேங்கு 390யோட டேங்கு, அதுக்கப்புறமா 390யோட நார்மல் கிட்டு, அதுக்கு மேல X3 கிட்டு கொடுத்துருக்கு. கீ செட் எல்லாமே நம்ம 390ல வரது மாதிரி இங்கே தான் கொடுத்துருக்காரு. நம்ம டேங்கோட எட்ஜு பக்கத்துல தான் கொடுத்துருக்கு. இதுல 390 டேங்க் கொடுத்துருக்கு. ஆனா இந்த 390 டேங்குமே கரெக்டா நம்ம 390க்கு செட் ஆகுறது மாதிரியே NSலயும் கொடுத்துருக்குங்க. எந்த ஒரு டிஃபரன்ஸுமே எதுவுமே தெரியல. டக்குன்னு யாராச்சும் பார்த்தாலும் இது 390னே தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்ஃபெக்டா கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இதுல 390யோட அண்டர்பெல்லி கொடுத்துருக்கு. 390யோட அண்டர்பெல்லி ஃபைபர் பீஸ்ல தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இந்த வண்டியில ஒரு கிடுக்கான ஒரு எக்ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு. ஃபுல் சிஸ்டம் பெண்ட் பைப்பு தான் கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு இம்போர்ட்டட் பெண்ட் பைப்பு தான் கொடுத்துருக்கு. இம்போர்ட்டட் பெண்ட் பைப்பு நல்லா பார்க்கறது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். R1M எக்ஸ்ட்ராக்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா பெயிண்டிங் பிளாக் பெயிண்டிங் பண்ணிட்டு அதுக்கு மேல கிரீன் ரேப்பிங் பண்ணியிருக்காரு. அந்த ரேப்பிங் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறமா இந்த வண்டியில என்னென்ன டயர் போட்டிருக்குன்னு சைஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல டயர் சைஸ் நார்மல் ஸ்டாக் தான் கொடுத்துருக்காரு. 100 கொடுத்துருக்காரு. நார்மல் ஸ்டாக் 100 கொடுத்துருக்காரு. ஒரு அப்பல்லோ டயர் கொடுத்துருக்காரு. பேக்ல ட்ராக் டயர் தான் அங்கே கொடுத்துருக்கு. பிரிட்ஜ் ஸ்டோனோட ட்ராக் டயர் கொடுத்துருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 170 ஆமா 170 கொடுத்துருக்காரு. பேட்டர்னுமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பேக் லுக்ல இருந்து பார்க்கும்போதே இந்த டயரோட பேட்டர்னும் வண்டியோட கவுல் பேட்டர்னும் ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறமா இந்த வண்டியோட சைலன்சர் சவுண்ட் எப்படி இருக்குன்னு வாங்க ஸ்டார்ட் பண்ணி காமிச்சு தரேன். வண்டியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்கோடா இல்லாம ஒரு நார்மல் ஃபீல்ல இருக்கு. உள்ளால கேத்தலிக் கன்வெர்ட்டர் போட்டிருக்கு. நார்மல் பீட் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இனி நம்ம RPM த்ராட்டில் பண்ணி பார்ப்போம் எப்படி சவுண்ட் இருக்குன்னு. சவுண்டுமே ஒரு வெறித்தனமான சவுண்ட்ல இருக்கு. பக்கத்துல ஆளுவெல்லாம் நிக்காங்க. அவங்க இப்ப நம்மளை அடிக்க முன்னால நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் கில் சுவிட்சை. சவுண்டு ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு. கேத்தலிக் கன்வெர்ட்டர் போட்டிருந்ததுக்கு அப்புறமும் சவுண்டு ரொம்ப
ஸ்மூத்தான சவுண்டாட்டு கேக்குது. வீடியோல எப்படி கேக்குதுன்னு தெரியல, ஆனா நமக்கு ஃபீல் பண்றது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்டு தான் ஃபீல் பண்றோம். இந்த வண்டியை வந்து ஃபுல்லா A to Z ஃபுல்லாவே மாடிஃபைடு பண்றதுக்கு இந்த வண்டிக்கு வந்து 80,000 ரூபாய் பக்கத்துல ஆயிருக்குங்க. இந்த வண்டியில ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்து உங்களுக்கு கேட்கணும்னா, இந்த வண்டியோட ஓனரோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் வந்து லாலிபப் 11 தான். இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் கீழே போடுறேன் வீடியோக்கு கீழே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க அவர்கிட்டயே டைரக்டா மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இதே மாதிரி இன்னும் வேற லெவல் மாடிஃபைடு வீடியோஸ் எல்லாமே நம்ம அக்கௌண்ட்ல கண்டிப்பா வரும். நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஒன்று தட்டி விட்டுட்டு போயிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.